அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன்ஸ் ப்ராப்ளம் பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டிஆர்பி எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 வீடியோஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே எங்களுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டாவே போதுமானது. உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் கிடச்சிரும். ஓகே. ஸோ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, சார் எங்களுக்கு வந்து ஃபுல் கிளாஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி 1500 வீடியோஸ் கிட்ட எங்களுடைய ப்ளேலிஸ்ட்டில் மெர்ஜ் பண்ணி விட்டுட்டோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே பாருங்கள். நீங்கள் எப்பவுமே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை தாண்டி பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 2 செஷன் கொடுக்குறேன். ஒன்று வந்து எவ்ரி வீக் 4 டேஸு டெஸ்ட்டு நடக்கிற மாதிரி. ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் சொல்யூஷனோட கொடுத்துருவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எவ்ரிடே மார்னிங் ஈவினிங் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. ஸோ அது வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போது இந்த வீடியோவில் என்னென்ன கொஷின்ஸ் கவர் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இது எல்லாமே ஹைலி இம்பார்ட்டண்ட் தான். ஸோ டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில் இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் இன்னும் நல்லா கலெக்ட் பண்ணி படிங்க. இது போல் ப்ராப்ளம்ஸ் நிறையா வச்சுருக்கேன். டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரிக்கு மட்டும் என்கிட்ட ஒரு 700 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா அந்த புக்கே வந்து கொஷினாக மாற்றி வச்சுருக்கேன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த ப்ராப்ளத்தை தாண்டி கேட்க முடியாது இல்லைங்களா? ஸோ அவ்வளோ கண்டென்ட் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு யூனிட்டுக்கான கொஷின்ஸும் வேணும்னாலும் உங்களுக்கு நான் கொரியர் போட்டு விடுவேன். இல்லை எனக்கு மொத்தமாகவும் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கொரியர் போட்டு விடுவேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போது ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். த செர்னட்-ஃபெர்னட் ஃபார்முலா ஃபார் dt by ds in terms of curvature kappa k and the principal normal n is option A dt by ds equal to tau into b. இங்கே bன்றது பைனார்மல், t என்றது யூனிட் டேஞ்சன்ட் வெக்டர். ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா dt by ds equal to kappa into capital N and dt by ds equal to minus kappa into capital N, dt by ds equal to tau into n. ஸோ இது எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது, இது எப்படி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறது அப்படின்னா இதனுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதிடுங்க. என்னது 0 k 0 minus k 0 tau 0 minus tau tau 0. ஓகே. ஸோ இது வந்து டிஎன்பி ஸ்மால் டி ஸ்மால் என் ஸ்மால் பி. ஓகே. இது வந்து கேபிட்டல் டி கேபிட்டல் என் கேபிட்டல் பி வச்சுக்கிட்டு இதை வந்து டிடி பை டிஎஸ் போட்டுறீங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டை மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதுமானது. ஸோ நீங்கள் இதுக்கான ஆன்சர் பிடிச்சிடலாம். ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். இதுதான் என்னுடைய சொல்யூஷன். என்ன செர்னட்-ஃபெர்னட் ப்ராப்பர்ட்டியில் வந்து டி இஸ் யூனிட் டேஞ்சன்ட் வெக்டர் எடுத்து டெரிவேட்டிவ் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு லென்த் எஸ்ஸை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கப்பா இன்ட்டு பிரின்சிபல் நார்மல் கிடைக்கும். ஸோ அதுதான் என்னுடைய சொல்யூஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் ஒரு ஷார்ட்கட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபார் அ பிளேன் கர்வ் y equal to f of x the radius of curvature at x, y என்னன்றது கேட்குறாங்க. ஸோ பிளேன் கர்வுக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னா ரோ ஈக்குவல் டு 1/kappa. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ கர்வேச்சர் வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா எனக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 + f' whole power 3/2 divided by f double dash. எந்த ஆப்ஷன் பாருங்கள், 1 + f' whole power 3/2 divided by f double dash. இது நான் கர்வேச்சருக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்கேன், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இது போல் நிறைய கீ பாயிண்ட்ஸ் இருக்கும். மெட்டீரியலையும் நான் கொடுத்துருப்பேன், ஸ்ட்ராங்கான மெட்டீரியல். இப்போ டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரிக் பொறுத்தளவுக்கு ஜியோடெசிக்ஸ் தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், ஸ்பேஸ் கர்வ் தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா 2 புக்கு கொடுப்போம். ஸோ டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில் உங்களுக்கு 2 புக்கு இருக்குது. ஸோ இந்த 2 புக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்பேஸ் கர்வ் ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ் இருக்கும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோடெசிக்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின், டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின், இது போல் டீட்டெயில் சொல்யூஷன்ஸ் தனியாக கொடுத்துருவேன். இந்த ஜியோடெசிக்ஸ் கான்செப்ட் ரிலேட்டடாகவும் நான் கொடுத்துருவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாங்கி படிங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஃபார் பிளேன் கர்வ் y equal to f of x the radius of curvature என்ன சொல்லியிருக்காங்க 1 + f' whole power 3/2 divided by f double dash. ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். என்ன எலிக்ஸ் த ரேஷியோ ஆஃப் கர்வேச்சர் டு த டார்சன்ன்றது கேட்குறாங்க. ஒரு எலிக்ஸை பொறுத்தளவுக்கு ரேஷியோ ஆஃப் கர்வேச்சர் டு த டார்சன் வந்து என்ன ஆகும்னா k/τ வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. k/τ வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
the Gaussian curvature k of the surface is given by mean curvature வந்து k1 plus k2 by 2, Gaussian curvature வந்து k1 into k2. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, ஸோ Gaussian curvature ஆஃப் சர்ஃபேஸ் என்ன டினோட் பண்ணுவோம், கேபிட்டல் கேன்னு டினோட் பண்ணுவோம், விச் இஸ் நத்திங் பட் k1 into k2. இது வந்து கப்பான்னு சொல்லுவோம், கப்பா 1 into கப்பா 2. நெக்ஸ்ட், ஃபார் அ சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் ஜென்ரேட் பை த கர்வ் y equal to f of x, the Gaussian curvature என்றது கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் எஃப் டபுள் டேஷ் divided by f of x into 1 plus f dash of square whole power 3 by 2. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ எல்லாமே நீங்கள் ஃபார்முலாஸாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அது எல்லாமே கேட்பாங்க. ஓகே, இதுக்கான ஒர்க்கிங் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கா சார்னா மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த ஒர்க்கிங் ப்ராப்ளம்ஸ் வந்து வாங்கி பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது மிசனிஸ் தியரம். The Misoni's theorem related to the curvature k pi of any normal section making an angle pi with the principal direction to the normal curve வந்து kn denote பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும், kn equal to k pi equal to kn into cos theta. இது cos pi, இங்கே ஆங்கிள் வந்து பை கொடுத்துருக்காங்க, இதுதான் ஃபார்முலா. ஸோ மிசோனிஸ் தியரத்தோடைய அவுட்புட் இதுதான். ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்க பாருங்கள், kn equal to k pi into cos pi, இதுதான் ஃபார்முலா, இது கிடையாது, சாரி. ஸோ kn equal to k pi into cos pi, அப்போ k pi நமக்கு என்ன கிடைக்கும்னா kn by cos pi கிடைக்கும். கரெக்டாங்களா? ஓகே, ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஸோ kn equal to k pi into cos piன்றது ஆப்ஷன் ஏ தான் இம்ப்ளை பண்ணும், மற்றதெல்லாம் ஃபால்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, ஸோ சில கன்ஃபியூஷன் வருது பாருங்கள், அது செக் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ kn equal to k pi into cos piன்றது மிசோனிஸ் தியரத்துடைய அவுட்புட் ரிசல்ட். அது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா கர்வேச்சர் k pi ஆஃப் எனி நார்மல் செக்ஷன் மேக்கிங் ஆங்கிள் பையாக இருக்குது பட்சத்தில். ஓகே, ஸோ மிசோனிஸ் தியரம் ரிலேட்டட் டு த கர்வேச்சர் k pi ஆஃப் எனி நார்மல் செக்ஷன், ரொம்ப முக்கியம், எனி நார்மல் செக்ஷன் மேக்கிங் an angle pi with the principal direction. டேஞ்சன்ட் டைரக்ஷன் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு ரிசல்ட்டாக இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. இதுவே டேஞ்சல் டைரக்ஷனாக இருந்தால் அந்த நார்மல் கர்வேச்சர் kn வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு, அதை நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் டீட்டெயில் சொல்யூஷன் போட்டுட்டு வரேன். இப்போது நீங்கள் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டிஃபரன்ஸ் ஜாமெட்ரிக்கு மட்டும் ஒரு 700 ப்ராப்ளம்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன விஷயத்தை நம்ம கலெக்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணினா உங்களுக்கு அவ்வளோ ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு, the Dupin indicatrix at a point on the surface helps to determine என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, ஜியோடிசிக்ஸா இல்லை விசுவலைஸ் கர்வேச்சர் எலிப்டிக் ஹைப்பர்போலிக் பேராபோலிக்னு கேட்குறாங்க, டு கம்ப்யூட் த டாட்ஸ் அண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க, ஃபைண்டிங் த கான்ஜுகேட் பாயிண்ட்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ டுபின் இண்டிகேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ஃபேஸில் ஒரு பாயிண்ட்டில் டுபின் இண்டிகேட்ரிக்ஸ் எதை விசுவலைஸ் பண்ணுது அப்படின்னா அது எலிப்டிக்கா ஹைப்பர்போலிக்கா பேராபோலிக்கா அப்படின்றத விசுவலைஸ் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபார் அ டெவலப்டு சர்ஃபேஸ் Gaussian கர்வேச்சர் கண்டிப்பாக நான் இருக்கும், ஜீரோவாக இருக்கும், ஆல்வேஸ் ஜீரோ. ஃபார் அ டெவலப்டு சர்ஃபேஸ் Gaussian கர்வேச்சர் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ. நெக்ஸ்ட், த ஜியோடிசிக்ஸ் ஆன் த பிளேன் என்னவாக இருக்கும்னா ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஒரு பிளேனை பொறுத்தளவுக்கு ஜியோடிசிக்ஸ்ன்றது என்னென்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், the spherical indicatrix of the tangent vector of a surface curve lies on ன்னு சொல்லி கேட்குறாங்க. spherical indicatrix of a tangent vector of a surface lies on ன்றதை கேட்குறாங்க, ரொம்ப முக்கியம். ஸோ lies on ஸ்பியராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன், ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன், கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். இதில் என்ன சார் 10 ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 110 கொஸ்டின்ஸ் 200 ப்ராப்ளம்ஸ்ன்ட்டு ஒரு லென்த் வீடியோ கொடுப்பேன். ஸோ ரெகுலராக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்ளம் செட்டு பார்த்தா அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் எங்கள்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா 45 புக்லெட்ஸ் வரும். ஸோ அது வந்து ஸ்டடி மெட்டீரியல் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2500 கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் வைஸ் ப்ராக்டிக்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். ஒரு யூனிட்டுக்கு 200 ப்ராப்ளம்ஸ் மெர்ச் பண்ணி அது 2500 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். அது 21 புக்லெட் கிட்ட வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் வித் கீ மட்டும் கொடுத்துருக்கேன், வித் கொஸ்டின் ஃபார்மேட்டில் ஒரு 15,000 கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன்.
ஸோ அந்த அந்த செட்டு வேணும்னா உங்களுக்கு பிரிண்டட் காப்பியாக உங்களுக்கு கொரியர் போட்டுருவோம். அடுத்து டீட்டெயில் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4400 கொஷின்ஸ் போட்டிருக்கோம். இது போல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி 4400 கொஷின்ஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதுவும் வாங்கி நீங்கள் படிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.